மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் அகாடமி. டெய்லி கண்டவர்ஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மே 19, 2024 ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி கண்டவர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி கண்டவர்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க, கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் டெய்லி ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி நியூஸ் கிளாஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிட்டுருக்கோம் ஸ்கூல் புக் வைஸ். அதையும் பார்க்காதவங்க பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணுறோம். ஜாயின் பண்ணிக்கோங்க. குயிஸ் மோடில் எல்லா கொஸ்டினும் கேட்போம். அந்த சிலபஸ் படி நீங்கள் படிச்சுட்டு வந்து டெஸ்ட் அட்டன் பண்ணி பாருங்கள். சரிங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து சர்வதேச அருங்காட்சியக தினம். ஓகேங்களா? மே 18 வந்து பார்த்திங்கன்னா சர்வதேச அருங்காட்சியகம் தினம் கொண்டாடப்படுது. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆதிசங்கரருடைய 2500வது சித்தி அடைந்த தினத்தை வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. இவர் என்ன முக்கியமாக பண்ணியிருக்காங்கன்னா அத்வைதம் என்னும் கோட்பாட்டை வந்து நிறுவியவர் தான் ஆதிசங்கரர். ஓகேங்களா? இது உங்கள் ஸ்கூல் புக்கில் இருக்குது. முக்கியமான 1 மார்க் கொஸ்டின். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நாகை துறைமுகத்திலேருந்து வந்து பார்த்திங்கன்னா இலங்கையில் காங்கேசன் துறைமுகத்துக்கு கடந்த 2023ஆம் ஆண்டு அக்டோபர் 14ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா பயணிகள் கப்பல் போக்குவரத்து வந்து பிரதமர் நரேந்திர மோடி வந்து திறந்து வச்சிருந்தார். இது வந்து இடையில சில காலங்களாக நிறுத்தப்பட்டுருச்சு. இப்போ மீண்டும் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. எப்போ ஆரம்பித்தாங்கிறது முக்கியம். 2023 அக்டோபர் 14ஆம் தேதி வந்து பிரதமர் நரேந்திர மோடியால் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? நாகை துறைமுகத்திலேருந்து இலங்கையில் இருக்கிற காங்கேசன் துறைமுகத்துக்கு. ஓகேங்களா? அடுத்து வேளாண் சார்ந்த விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக செயலி வந்து பார்த்திங்கன்னா உழவன் செயலி. இந்த செயலி மூலம் தினசரி வானிலை தகவல்களை வந்து பார்த்திங்கன்னா மண்டல வாரியாகவும் மாவட்ட வாரியாகவும் 6 நாட்களுக்கு வானிலை முன்னறிப்பையும் அறிந்து கொள்ள முடியும். ஓகேங்களா? உழவன் செயலி. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிகல் 370 எதை பற்றி சொல்லுதுன்னா காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்து. இதை வந்து நீக்கியாச்சு. நம்ம டெய்லியும் பார்க்குறோம். ரிப்பீட்டடாக வந்து 1 மார்க் கொஸ்டின் விட்டுறக்கூடாதுனால பார்த்துட்ருக்கோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பொறியியல் கலந்தாய்வு நடக்க இருக்குது. 1,69,000 விண்ணப்பங்கள் வந்து வரவேற்கப்பட்டிருக்கு. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கடந்த மார்ச் மாதம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா பிரிட்டன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பாக வந்து பார்த்திங்கன்னா 14வது சுற்று பேச்சுவார்த்தை வந்து நிறைவு செய்யப்பட்டிருக்கு. இந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் இந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதனுடைய தொடர்புகள் வந்து கண்டினியூ பண்ணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்தியாவுக்கும் பிரிட்டனுக்கும் இடையே தடையற்ற வணிகத்துக்கு உண்டான ஒப்பந்தத்துக்கு பார்த்திங்கன்னா இரு நாடுகளும் வந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. அதனுடைய 14வது சுற்று பேச்சுவார்த்தை வந்து ரீசெண்டாக இப்போ நடந்திருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்திய விண்வெளி ஆய்வு மைய தலைவர் யார் அப்படின்னா சோம்நாத். ஓகேங்களா? இஸ்ரோவோட தலைவர் வந்து சோம்நாத். இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும், எழுதி வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பருவநிலை மாற்றம் வந்து பார்த்திங்கன்னா மூளையை பாதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா லான்செட் ஆய்விதழ் வந்து பார்த்திங்கன்னா தகவல் அளிச்சிருக்காங்க. பருவநிலை மாற்றமானது ஒற்றை தலைவலி மற்றும் அல்சைமர் போன்ற மூளை சம்பந்தப்பட்ட நோய்கள் பாதிக்கப்பட்டவரின் ஆரோக்கியத்தில் வந்து எதிர்மறை பாதிப்பை வந்து ஏற்படுத்தக்கூடும் அப்படின்னு பார்த்திங்கன்னா லான்செட் நரம்பியல் இதழ் வந்து புதிய ஆய்வில் வந்து தெரிய வந்திருக்கு. இந்த ஆய்வில் வந்து பக்கவாதம், ஒற்றை தலைவலி, அல்சைமர் மற்றும் மூளை காய்ச்சல் உள்ளிட்ட 19 வெவ்வேறு நரம்பு மண்டல நோய்கள் குறித்து 1968 முதல் 2023 வரை பார்த்திங்கன்னா உலகம் முழுவதும் வெளியிடப்பட்ட 332 ஆவணங்களின் ஆராய்ச்சிகளை வந்து பகுப்பாய்வு செஞ்சு இந்த அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. அதாவது பருவநிலை மாற்றம்னா ஒன்றும் இல்லை, அதீத மழை பெய்யறதும் அதீத வெப்பமாக இருக்கிறதும் வெயில் அடிக்கிறதும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பருவநிலை மாற்றம். இதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாதிப்புகள் வந்து மக்களுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்தூரில் வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்எஃப் அருங்காட்சியகத்தில் வந்து காட்சிப்படுத்தப்பட்ட அரிய வகை ஆயுதங்கள். அதாவது வந்து பார்த்திங்கன்னா எல்லை பாதுகாப்பு படையினரின் பிரிவான பிஎஸ்எஃப். ஓகேங்களா? அதனுடைய அந்த ஆயுத அருங்காட்சியகத்தில் வந்து பார்த்திங்கன்னா 300 வகையான ஆயுதங்கள் வந்து கண்காட்சி வச்சுக்கிட்டாங்க. மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரில் உள்ள மத்திய ஆயுத மற்றும் போர்த்திறன் பயிற்சி நிறுவனத்தின் அருங்காட்சியகம். ஓகேங்களா? இதுதான் அங்கே இருக்குது. மத்திய பிரதேசத்தில் இருக்குது, இந்தூரில் இருக்குது. ஓகேங்களா? பிஎஸ்எஃப்போட முன்னாள் தலைமை இயக்குனர் KF ரஸ்டோம்ஜியின் தொலைநோக்கு பார்வையில் வந்து பார்த்திங்கன்னா 1967ஆம் ஆண்டு இந்த அருங்காட்சியகம் அமைக்கப்பட்டுச்சு. ஓகேங்களா? பிஎஸ்எஃப்போட அருங்காட்சியகம் எப்போ அமைக்கப்பட்டுச்சுன்னா 1967 இந்தூரில், மத்திய பிரதேசத்தில். ஓகேங்களா? இதில் சர்வதேச அருங்காட்சியக தினம் வந்து மே 18ஆம் தேதி கொண்டாடிருக்கோம். அந்த வகையில் வந்து அங்கே இருக்கிற ஆயுதங்கள்லாம் வந்து காட்சிக்கு வச்சுருக்கிறாங்க. சரிங்களா? அடுத்து இந்திய மசாலா பொருட்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நேபாளத்தை தடை விதிச்சிருக்காங்க. இந்தியாவில் தயாரிக்கப்படும் MTH எவரெஸ்ட் மசாலா பொருட்கள் வந்து விற்பனை செய்யவும் இறக்குமதி செய்யவும் வந்து நேபாளம் வந்து தடை விதிச்சிருக்கு. இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா சிங்கப்பூர், ஹாங்காய் நாடுகள் வந்து தடை விதிச்சிருக்காங்க. அதாவது MTH நிறுவனத்தின் மெட்ராஸ் மசாலா கறிப்பொடி, சாம்பார், கலப்பு மசாலா பொடி, இந்த பொடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா
நேபாளம் வந்து தடை வச்சிருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, இந்த 4 மசாலா பொருட்களையும் எத்திலீன் ஆக்சைடு கலப்பு வந்து நிர்ணயிக்கப்பட்ட வரம்பை விட அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எத்திலீன் ஆக்சைடு கலப்பு பிரச்சனையை வந்து விரைந்து தீர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2025ஆம் ஆண்டு நிதியாண்டில் வந்து பார்த்திங்கன்னா, இந்திய மசாலா பொருட்களின் ஏற்றுமதி 40% அளவு குறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து உடனடியாக கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன கலக்கிறாங்கன்றது முக்கியம், எத்திலீன் ஆக்சைடு கலக்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, எலோர்டா சர்வதேச குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப் போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா, இந்தியாவின் நிகாத் சரீன், மீனாட்சி ஆகியோர் வந்து தங்கம் வென்றிருக்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா தலா 2 தங்கங்களும், அதை வந்து பார்த்திங்கன்னா தங்கம், வெள்ளி, 8 வெண்கலத்துடன் மொத்தம் 12 பதக்கங்களும் இந்தியா வந்து கைப்பற்றிருக்கு. இந்த ஆண்டு வென்ற பதக்கங்களை விட வந்து பார்த்திங்கன்னா, சென்ற ஆண்டு வென்றதை விட இந்த ஆண்டு வந்து கொஞ்சம் கூடுதலாகவே பதக்கங்கள் வந்து ஜெயிச்சிருக்கோம். இத்தாலி ஓப்பன் டெஸ்ட் போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா, ஆடவர் ஒற்றை பிரிவில் இறுதி ஆட்டத்தில் ஜெர்மனியின் அலெக்சாண்டர் வெரோவோவும் சிலியின் நிக்கோலஸ் ஜேரியும் வந்து பார்த்திங்கன்னா மோதுறாங்க. இது மேட்ச் வந்து நாளைக்கு தான் நமக்கு அது ரிசல்ட் தெரியும். அடுத்து தாய்லாந்தில் ஓப்பன் பேட்மிண்டன் போட்டியில் ஆடவர் இரட்டை பிரிவு இறுதி சுற்றில் வந்து பார்த்திங்கன்னா, இந்தியாவின் நட்சத்திர இணையான சாத்விக் சிராக் ஷெட்டி வந்து தகுதி பெற்றிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் கடந்த 2019 வந்து பார்த்திங்கன்னா, தாய்லாந்து ஓப்பன் போட்டியின் முதல் முறையாக சூப்பர் 500 பட்டத்தை கைப்பற்றியிருந்தார். ஓகேங்களா. சாத்விக் சிராக் இவர் தான் வந்து கடந்த 2019 தான் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் 500 பட்டத்தை வந்து கைப்பற்றியிருந்தார். இது தெரிஞ்சுக்கோங்க. இலங்கையில் வந்து பார்த்திங்கன்னா 15வது முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வந்து நடைபெற்றிருக்குது. ஓகேங்களா. மே 18ஆம் தேதி 2009 நடைபெற்ற இறுதிப் போரின் போது அங்குள்ள முள்ளிவாய்க்கால் பகுதி வந்து பார்த்திங்கன்னா பல்லாயிரக்கணக்கான தமிழர்கள் வந்து கொல்லப்பட்டன. அதை வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் வந்து நினைவேந்தல் கொண்டாடுறாங்க. அந்த வகையில் இது வந்து 15வது முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல். சர்ச்சைக்குரிய ரஷ்ய பாணி, ஓகேங்களா, ஜார்ஜியா மசோதாவை வந்து வீட்டோ பவரை பயன்படுத்தி வந்து பார்த்திங்கன்னா அதிபர் வந்து ரத்து செஞ்சுருக்காரு. ஜார்ஜியா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட ரஷ்ய பாணி மசோதாவை வந்து அந்த நாட்டுடைய பிரதமர் வந்து பார்த்திங்கன்னா அதிபர் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய வீட்டு அதிகாரத்தை பயன்படுத்திச்சுன்னா, இது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ரஷ்ய பாணின்னு என்ன சொல்லிட்டு, அந்த நாட்டில் இருக்கிற எந்த ஒரு நிறுவனமும், செய்தி நிறுவனமாக இருந்தாலும் பிற நாடுகளில் வந்து 20% மேல் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து வெளிநாட்டிலிருந்து நிதி பெற்று அந்த நிறுவனம் இயங்குனுச்சுன்னா, அது வந்து முழுவதும் வெளிநாட்டு சக்திகளின் நலனுக்காக இயங்கும் அமைப்பாக வந்து அது அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து தடை பண்ணிட்டாங்க. ஓகேங்களா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸோட தான் இன்றைக்கி நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பார்த்துட்டோம். இதுவே போதுமானது. இதை பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க, கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனல் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வந்து போயிட்டுருக்கு. ஸ்கூல் புக் வைஸ் 6லேருந்து 12 வரைக்கும். அதை கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து குயிஸ் மோடில் தான் கொஸ்டின் இருக்கும். நீங்கள் வந்து நீங்கள் உங்களுக்கு கம்ஃபர்டபுளான இடத்துலையும் நீங்கள் அந்த டெஸ்ட் எழுதுகிற மாதிரி தான் நம்ம குயிஸ் மோடில் அப்லோட் பண்ணிட்டுருக்கோம். கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.